இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். ஐயா உங்க பேர் என்னய்யா? என் பேரு சுப்பிரமணியங்க. சுப்பிரமணி, எந்த ஊருயா? தர்மநிதி. தர்மநிதி. தர்மநிதிங்களா? தர்மநீதிங்களா? தர்மநீதி. தர்மநீதி தான்ப்பா சரியான. என்னன்னா தர்மத்துக்கு நீதி கிடைக்குன்னா உடனே நீங்க எங்க வரணும் அப்படின்னா தர்மநிதி வந்துன்னா அங்கதான் உங்களுக்கு நீதி கிடைக்கும். ஆமாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். யாரு நீங்களா சொல்லிருக்கணும்ல. என்னன்னாக்கா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம அம்மா சேனல். நம்ம அம்மா சேனல் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முழுக்க முழுக்க வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தா வாலாஜாசி சாமி பல்ஸ் தான். வாலாஜாசி சாமி பல்ஸ் உங்களுக்கு எண்ணற்ற மாடலில் எக்கச்சக்கமான மொபைல் நிறைய குச்சி வச்சிருக்காங்க. என்ன மாடல் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டனாலும் வரக்கூடிய இடம் எங்கே வரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து வாலாஜாசி சாமி பல்ஸ் தான். வாலாஜாசி சாமி பல்ஸில் உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோனுக்கும் நிச்சய பரிசு உண்டு. வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோனும் உங்களுக்கு வந்து பார்த்தா ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு கிஃப்ட்டு வழங்கக்கூடியது, பரிசுகளை வழங்குறது எங்கே அப்படின்னு பார்த்தா வாலாஜாசி சாமி பல்ஸ் தான். மொபைலை வாங்கினா உடனே நீங்கள் நேராக கிளம்பி வரக்கூடிய இடம் எங்கன்னா வாலாஜாசி சாமி பல்ஸ் தான். வாங்க நிகழ்ச்சி போவோம். ஐயா, இந்த தர்மநீதியில் வந்து பார்த்தா நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்னென்ன இடம்லாம் பார்க்கணும் ஐயா? என்ன கோவில் பார்க்கலாம். கோவில் பார்க்கலாம். என்ன கோயிலையா இருக்கு? தோனியம்மன் கோயில் இருக்கு. தோனியம்மன் கோவில் இருக்கு. பெருமாள் கோயில் இருக்கு. பெருமாள் கோயில் இருக்கு. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. காலேஜ் இருக்கு. காலேஜ் இருக்கு. ஆமா, இதுதான் இருக்கு. இதுல வந்து இந்த குகை சிற்பம்லாம் ஒரு இடம் இருக்குன்றாங்க. அது எந்த இடத்துலயா இருக்கு? அது மகேந்திரவாடியில் இருக்கு. மகேந்திரவாடியில் இருக்கு. இதுக்கு உங்க ஊருக்கு எவ்வளவு தொலைவையா? அங்கிருந்து இருக்க ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். பக்கம் தான். ஒரு 7 கிலோமீட்டர்ல போனோம்னாக்கா குகை சிற்பம்லாம். இந்த குகை சிற்பத்துல என்னென்ன இருக்கு? அந்த குகை சிற்பத்துல அங்க என்ன இருக்கும் தெரியல. போனது இல்லையா நீங்க இது வரைக்கும்? போனேன், ஞாபகம் இல்லை. அது அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்று மாதிரி ஒரு சின்ன ஒரு மலை ஒன்று இருக்கும். அந்த மலையில வந்து ஒரு 4 தூண் வந்து ஒரே கல்லில் வந்து செதுக்கி இருப்பாங்க. உள்ள வந்து சாமி இருக்கும். சாமி வந்து பெருமாள் தான் உள்ள இருக்கிறது. உள்ள இருக்கிறது இந்த பாண்டவர்கள் நிறைய சிற்பங்கள்லாம் இருக்கு. சரியா தெரியாதனால நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சிக்க அப்படி சொல்ல. ஏன்னா தப்பா சொல்லிவிட்டாங்க என்ன பண்ணி சொல்லுறாங்க, இல்லை நீட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றத சொல்ல பிரச்சனை. ஐயா என்ன பண்றீங்க நீங்க? நான் விவசாயம் பண்ணீங்களா? விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, இது உண்மைதான் இல்லையா? உண்மைதான் இல்ல? இந்த விவசாயம் நீங்க எத்தனை வருஷம் பார்த்ததுல எப்படிலாம் இப்ப மாறி இருக்கு விவசாயம்? இதுக்கு முன்னே நல்லா மழை பெஞ்சிருந்து மாதம் மும்மாரி மழை பெய்யும். மாதம் மும்மாரி மழை பெய்யுங்க. இப்ப மழை கிடையாது. மழை இப்போ குறைஞ்சி போச்சு. இந்த மழை குறைஞ்சதுக்கு காரணம் யாரு? விவசாயம் இது இயற்கை காரணமா இல்ல மனிதன் காரணமா ஐயா? மனிதன் காரணமா? இயற்கை காரணம் வந்து இயற்கையா மழை பெய்யல. ஒண்ணு இயற்கையாவே நம்மளுக்கு மழை பெய்யல. ஒண்ணு மனிதன் எந்த விஷயத்துல காரணமா இருக்கான் ஐயா? ரொம்ப அட்டுழிங்க நிறைய நடக்குது. என்ன பண்றது? நீதி இல்லாம அநீதி நிறைய வளர்ந்துட்ட ஒரே காரணத்தினால மழையே உங்களுக்கு எதுக்கே உங்களுக்கு மழை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படிதான் இல்லைங்களா? இப்போ இருக்கக்கூடிய இந்த இயற்கை விவசாயம் அப்படி சொல்லி சொல்லலாம். இயற்கை விவசாயம்னா என்னது ஐயா? இயற்கை விவசாயம்னா மானாவரிக்கு மழை பெய்ய சொல்ல கலக போடுவாங்க. அதாவது மழை பெய்யுற அடர்த்திக்கு நம்ம எடுத்து போய் விவசாயம் பண்றதா வந்து இயற்கை செய்யறது. பயிருங்க வைக்க குறிப்பிட்ட நாள்ல பயிர் வைக்கலாம். இதெல்லாம் இயற்கை விவசாயம்ல. அப்போ செயற்கை விவசாயம் அப்படின்னு என்னது? இதுவும் செயற்கையாக செய்யணும். செயற்கை விதை விதைக்கிறது. விதை விதைக்கலாம் செய்யிருக்கேன். தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்க. மலையத்தை வந்து இயற்கையில விதை வந்து இந்த செடி அப்படியே போடுற இயற்கையா வளருது, தானா வர்றது. அது வந்து தப்பு செடி சொல்லுவாங்களா? செடி இல்ல, பருவத்தில் செடி பருவத்தில் இயற்கையா வளரும். இயற்கையா அதே விதையா போய் ஊந்து வந்துச்சுன்னா அது பேரு இயற்கை விவசாயம்லாம். இதே செயற்கையா நம்மள கையில எடுத்து போய் போட்டோம்னா செயற்கை விவசாயம். ஐயோ இவரு தப்பா சொல்றாருங்க, நம்பாதீங்க. என்ன விஷயம்? இயற்கை விவசாயம் அப்படின்னாக்கா இயற்கையா இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய சத்து. இல்ல நீங்க சொல்றது வந்து தவறு. இல்ல அது வந்து பாத்தீங்கன்னாக்கா காத்து மூலமா விதை போடுறது நீங்க சொல்றீங்க. அது வந்து அது கிடையாது. இயற்கை விவசாயம் அப்படின்னாக்கா இப்ப நம்ம இருக்கிறோம், ஒரு பயிரை ஒண்ணு வைக்கிறோம். பயிர் வச்சுன்னா பயிருக்கு வந்து உரம் போடுறோம். உரம் போடுறப்ப நம்ம என்ன பண்றோம்? உரம் வந்து இன்னைக்கு போய் நம்ம கடையில போய் வாங்கிட்டு யூரியா வாங்குறோமா, இல்ல வந்து காம்ப்ளெக்ஸ் வாங்குறோமா, வேற என்ன நம்ம உரம் போடுறோம். இதெல்லாம் வந்து செயற்கையா எடுத்து போய் விவசாயம் பண்றது. இயற்கை விவசாயம்ன்றப்போ நம்ம மாட்டு சாணம் போடுறது, செய்துட்டு வந்துருது. அது மாட்டு சாணம் போடுறது. அதுக்கு அடுத்தபடியா மேல வந்து பூச்சி ஏதாவது அடிக்காம இருக்கா பூச்சிக்கொல்லியை போறதுக்கு பதிலா வேப்ப எண்ணெய் எல்லாம் இருக்கு இல்லையா? வேப்ப எண்ணெய், வேப்பங்கொட்டை இதெல்லாம் வந்து இடிச்சு இது மூலமா நம்ம வந்து மேல அதுக்கு எடுத்து போயிட்டு நம்ம உரம் போறது வந்து இது வந்து இயற்கை விவசாயம். செயற்கை விவசாயம் கடையில போய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம அதுல இருக்கக்கூடிய மருந்து எதுவுமே தெரிகிறது வந்து அது வந்து செயற்கை விவசாயம். நீங்க சொல்லக்கூடிய செயற்கை இயற்கைன்றது அது விஷயமே நீங்க மாத்தி விட்டீங்க. அதான் சரிதாங்களா? இனிமே பார்த்தவங்கள தெரிஞ்சுக்கங்க இயற்கை விவசாயம்னா எப்படி, செயற்கை விவசாயம்னா எப்படி அப்படின்ற. ஐயா பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா?
பழைய படம் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்காது. பார்த்துருக்கேன். நான் உங்களை என்ன படத்துல இருந்து முழு கதையா கேட்க போறேன். உங்களுக்கு பழைய படம் பார்த்தது டிவியில் டெய்லி படம் டிவி வச்சா ஒவ்வொருத்துல ஒவ்வொரு படம் போயிட்டே இருக்கு. இந்த படத்துல உங்களுக்கு பழைய படத்துல ரொம்ப பிடிச்ச படம் எதையா? பழைய படகோட்டி. படகோட்டி. அடுத்ததுயா? மாட்டுக்காரன். இந்த படம் எல்லாம் பாக்குறதுக்கு நீங்க எப்படி போனீங்க? அப்பெல்லாம் போகும்போது ஒரு 30 காசுல போவாங்க. 30 காசுல ஒரு டிக்கெட் படம் போய் பார்க்கணும். 30 காசு இருந்தா போதும். இன்னைக்கு 50 ரூபாய். இன்னைக்கு 50 ரூபா வச்சோம்னா கூட அந்த வசதி இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு போய் தர டிக்கெட்ல போய் மண்ணுல போய் உக்காஞ்சதுக்கு உண்டான சுகம். மண்ணுலயா? நடந்து போவோம். நடந்து போய் மண்ணு தர டிக்கெட்ல போய் உட்கார்றதோட சுகமே வேற. அப்படிதான் இல்லையா? இந்த வந்து படம் பாக்குறதுக்காக நீங்க தனியா போனீங்களா இல்ல உங்க நண்பர்களை கூட சேர்த்துட்டு போனீங்களா? தனியாவும் போவோம், நண்பர்களும் சேர்த்துன்னு போவோம். அன்னைக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னாக்க இது வந்து ஒரு பெரிய விஷயம் தியேட்டருக்கு போறது அப்படின்னு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறோம் ஐயா. இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜாஸ்தி சாய் மொபைல்ஸ் அழகு ஹெட்போன் வந்து உங்களுக்கு கிஃப்டா காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் கண்ணதாசன் இருக்காருல்ல, கண்ணதாசன் தெரியுங்களா? கவிஞர் கண்ணதாசன் கரெக்டா சொல்ல. இந்த கவிஞர் கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்கை பெயர் இல்லையா? இயற்கை முதல்ல இயற்பெயர். இயற்கை வேற, இயற் வேற. இயற்பெயர் இயற்பெயர். அவர் பெயர் என்ன? கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவாங்க. கவிஞர் கண்ணதாசன் கேள்விப்படுறேன். அவர் இயற்பெயர்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஹெட்போனு நீங்க வேற யாருக்காவது கரெக்டா தெரிஞ்சு உங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அண்ணன் சொல்றாப்ல. உன் பேர் என்னப்பா? தேவா. இசையமைப்பாளர் தேவா நீ தானே? அப்படிதானே? இந்த கானா தேவான்றால அவரும் நீ தானே? அவரு எங்க உங்க ஊரா? உங்க ஊருக்கு வந்தவரா? என்ன ஊருப்பா அது? வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆற்காடு. வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆற்காடா? இல்லப்பா அந்த ஊருக்கு பேர் இருக்கு. சொல்ல தெரிஞ்சுக்கலாம்ல. மாங்காடு. ஆற்காடு பக்கத்துல இருக்கிற மாங்காடுல தான் இசையமைப்பாளர் தேவா வந்து பிறந்த ஊர். அவர் எந்த நேரத்துல ஊருக்கு வந்து போறாரு? அவர் மோஸ்ட்லி எங்கள் ஊருக்கு தான் மாரியம்மன் கோவில் திருவிழா அப்படின்னாக்கா அவர் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிட்டு தான் போவார். அதனால தான் அந்த ஞாபகமாக தான் உனக்கு தேவான்னு பேரை வச்சுட்டாங்களோ தெரியல. அப்பாவை தான் கேட்டு பார்க்கணும். கேட்காம இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான். என்ன பண்ணுற பண்ணி? கம்ப்யூட்டர் அசிஸ்டண்டா? கம்ப்யூட்டருக்கே ஒரு அசிஸ்டன்ட் நீ தானா? இது வீடியோ ஆஃபீஸில் கம்ப்யூட்டர். அப்படியே வீடியோ ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட்டிங்கில் வந்து நாங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறோம். மற்ற ஒரு வீடியோ ஆஃபீஸில் என்னென்ன வேலைலாம் நடக்குதுப்பா? என்னென்ன வேலை நடக்குதுன்னு அதுக்காக யோசிக்க ஆரம்பிச்சிடறேன். வீடியோ ஆஃபீஸில் முறையாக என்ன வேலை நடக்கும் அப்படி கேட்டேன். நீ உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடாதேன். கல்யாணம் ஆகிறவங்களுக்கு அவங்க அமௌண்ட் தருவாங்க. அதாவது உங்களுக்கு நிதி உதவி, திருமண நிதி உதவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிஓ ஆஃபீஸில் போய் நீங்கள் அது முறையான ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அது சரியாக எல்லாமே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து திருமண நிதி உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றதுக்கு வந்து இவங்க தான் இங்கே இருந்தால் எந்தெந்த நாளில் யார் யார் எங்கே போய் வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் கூலிலாம் வந்து போட்டு கொடுக்குறதெல்லாம் பிடிஓ ஆஃபீஸ்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது சத்துணவு திட்டத்து பசங்களுக்கு முட்டையிலிருந்து உணவு செலவினம் எல்லாமே பிடிஓ ஆஃபீஸ் மூலயமா தான் வழங்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய முட்டை, மற்றபடி அவங்களுக்கு போடக்கூடிய யூனிஃபார்மு, செப்பல், அப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போகிற பேக்கில் கூட கொடுக்குறீங்களப்பா? இல்லையா? அதில் இல்லையா? என்ன வெறும் அவங்களுக்கு ஒன்லி சத்துணவு மட்டும்தான். மதிய உணவு மட்டும்தான். முட்டை இதெல்லாம் மட்டும் தான் கொடுக்குறோம். ட்ரெஸ் இதெல்லாம் கொடுக்குறதுல வேற டிபார்ட்மெண்ட் பார்க்குறாங்களோ அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் வேற விஷயம். அந்த விஷயத்துல இங்கே கேட்கக்கூடாது. வேற என்ன விஷயம் நடக்குதுப்பா? வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு திருமண உதவி வேணும். திருமண உதவி இல்லைப்பா, திருமண நிதி உதவி. திருமண நிதி உதவி வேணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து எப்படி முறையாக வந்து அணுகணும்? அணுகணும்னாக்கா நேரம் ஆஃபீஸ் உள்ள வாங்க. அவங்க அதான் பத்திரிக்கை எடுத்துட்டு வாங்க. பத்திரிக்கை வந்து பத்திரிக்கை எடுத்துட்டு நேராக வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு உண்டான அவங்களோட இருப்பிட சான்றிதழ், மற்றபடி ரேஷன் ப்ரூஃபு, அவருடைய ஃபோட்டோ ப்ரூஃபு இதெல்லாம் மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து கூட அவங்க பொண்ணுடைய டீட்டெயில்ஸும் மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்து கொடுத்தா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி சரி இது உண்மையான நடக்கக்கூடிய திருமணம் தான், இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிதி வழங்கலான்னு முடிவு பண்ணி உங்களுக்கு காசு கொள்ளையா 12வது படித்து இருந்தால் உங்களுக்கு 25,000 ரூபாய் நிதி உதவி கிடைக்கும். டிகிரி முடிச்சிருந்தா 50,000. அதாவது நீங்க வந்து ஏதாவது ஒரு பட்டம் பெற்று இருந்தால் 50,000 கிடைக்கும். அந்த 4 கிராம் தங்கம்
இன்க்ளூடிங் அதாவது அது +2 படிச்சிருந்தாலும் சரி, 12ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பட்டய படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4 கிராம் தங்கம் உண்டு. முடிச்சுக்கலாமே. அதனால் இருப்பா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே முடிச்சலாம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா வாலாஜாஸ்தி சாமி மொபைல்ஸ் சொல்லுவாங்க அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, உனக்கு என்ன கேள்வி தெரியும்? சொல்லுங்க. நீ சொல்லுப்பா, நான் அதுக்கப்புறம் சொல்றோம். தேவா கிட்ட கேட்டாக்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். ஒண்ணும் இல்லப்பா, இந்த கண்ணதாசன் இருக்கார்ல, கண்ணதாசன் தெரியுமா? தெரியும். அந்த கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன? பாஸ். அப்பயே இங்கிலீஷ்ல பாஸ்ன்னு வச்சிருக்கிறாங்கப்பா கண்ணதாசனுக்கு பேரு. அப்படியா? வேற கேள்வி கேளுங்கப்பா. இதுக்கு எனக்கு பதில் தெரியல. ஹெட்போனு நான் வாங்கல, பாய் அப்படின்றாரு.